தீந்த சிவந்தார், பவளமலையார் அப்படின்னு நிறைய பேர்கள்ல கூப்பிடுறாங்க. திருமால்பூர், திருமார்பேரு, ஹரிச்சக்கரபுரம் அப்படின்னு எல்லாம் ஸ்பெஷலா சொல்லக்கூடிய ஸ்தல புராணத்துல இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, இந்த இடத்துல டிராவிடியன் ஸ்டைல்ல இதோட ஆர்கிடெக்சர் இருக்கும். ஒவ்வொரு தூண்லயுமே பாத்தீங்கன்னா சிவபெருமான் கிட்ட ஒரு சக்கராயுதம் இருக்கு, அதை வழிபட்டு நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல இது உள் பிரகாரத்திலே சோழீஸ்வரர் அப்படின்னு ஒரு பெரிய லிங்கத்தை நம்ம பார்க்கலாம். எதிரிகளுடைய பயம் இருக்காது. சாதாரணமாவே எதுக்குமே ஒரு பயம் இல்லாத தன்மை இந்த கோவில்ல வழிபட்டா கிடைக்கும்னு சொல்றாங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. திருச்சிற்றம்பலம் பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த டெம்பிள் டேல்ஸ் அப்படின்ற செக்மெண்ட்ல தமிழ்நாட்டுடைய தொன்மையான கோயில்களை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். போன முறை திருப்பாதிரிப்புலியூர் வியாக்கிரபாதர் சேவிச்ச கோவிலை பத்தி பார்த்தோம். அதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்களா? கமெண்ட்ஸ் போடுங்க. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோயிலுக்கு போக போறோம். 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு நம்ம யார்கிட்டயாவது ஆசீர்வாதம் வாங்கினா சொல்லுவாங்க. நாராயணனே இங்க பேரு பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு விசேஷம் இல்லையா? ஆமா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் திருமால்பூர், திருமார்பேரு, ஹரிச்சக்கரபுரம் அப்படின்னு எல்லாம் ஸ்பெஷலா சொல்லக்கூடிய திருமார்பேரு. இது காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற ஒரு கோவில். அதை தான் பார்க்க போறோம். இங்க இருக்கிற இறைவனுடைய பெயர் திருமணிகண்டேஸ்வரர், வாட்டம் தவிர்த்தார், தீந்த சிவந்தார், பவளமலையார் அப்படின்னு நிறைய பேர்கள்ல கூப்பிடுறாங்க. அம்மையோடைய பெயர் கருணை நாயகி, அஞ்சனாட்சி தேவி. இங்க இருக்கிற தீர்த்தம் சக்கர தீர்த்தம், பாலாறு, விருட்சம், வில்வ மரம். இந்த கோவில்ல நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதை நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். முக்கியமா நந்தி இருக்கிற இடத்துல பக்கத்துல திருமால் நின்று இருப்பார். எதுக்காக திருமால் இங்க வந்தாரு, என்ன பேரு பெற்றாரு பார்க்கலாமா? குபன் அப்படின்ற அரசனுக்கு ஆதரவா போரிடும் பொழுது ததீசு முனிவரை சக்கராயுதத்தினால அடிக்கிறாரு நம்ம விஷ்ணு. ததீசு முனிவருடைய அந்த தவ பலனால அந்த சக்கராயுதம் செயல் எழுந்து போகுது. ரொம்ப கவலையா இருக்காரு. அதை பார்த்த தேவர்கள் சொல்றாங்க, சிவபெருமான் கிட்ட ஒரு சக்கராயுதம் இருக்கு, அதை வழிபட்டு நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல திருமால் என்ன பண்றாரு, தினம்தோறும் 1000 தாமரை மலர்களை கொண்டு சிவபெருமான வழிபடுறார். நம்ம சிவபெருமான் தான் ரொம்ப குசும்பு பிடிச்சவராச்சே. ஒரு நாள் என்ன பண்றாரு, அதுல இருந்து ஒரு மலரை மறைய வச்சிடுறார். இது தெரிஞ்ச உடனே திருமால் ரொம்ப வருத்தப்பட்டு உடனே என்ன பண்றாரு, தன் கண்ணை கொண்டு, அதாவது 1000வது மலரா தன் கண்ணை கொண்டு ஒரு வழிபடுறார். இதுல மகிழ்ந்து போன சிவபெருமான் அவருக்கு செந்தாமரை கண்ணன் அப்படின்ற பேரும் கொடுத்து திருமாலுக்கு இந்த இடத்துல பேரு கொடுத்திருக்காரு. அதனாலதான் திருமால் பேரு அப்படின்னு இந்த இடத்துக்கு அந்த பேர் காரணம். இவருக்கு அந்த சுதர்சன சக்கரத்தையும் கொடுத்து அவரோட கண்ணையும் திருப்பி கொடுத்திருக்காரு. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்தலம் இது. திருமால் என்ன பண்றாரு, சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் வாங்குறாரு. அதாவது இந்த இடத்துல யாரெல்லாம் பூஜிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கணும். அதுவும் இல்லாம எல்லா லிங்கங்களையும் தரிசனம் பண்ணா எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இந்த இடத்துல தரிசிக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு அவரும் ஒரு வரம் வாங்கியிருக்காரு. கேட்கணுமா? இந்த இடத்துல நம்ம வழிபட்டோம்னா நமக்கு எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கும். ஸ்தல புராணத்துல இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, இந்த இடத்துல உமையம்மை, பார்வதி தேவி இங்க இருக்கிற அந்த பாலாற்று மணலால லிங்கத்தை செஞ்சு வழிபடுறாங்க. வெள்ளம் வரும் பொழுது அந்த லிங்கம் கரைஞ்சிடாம இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த லிங்கத்தை கட்டி பிடிக்கும் பொழுது அவங்களுடைய கழுத்துல இருந்த மணி கண்டமான அந்த கழுத்துல இருந்து சிவபெருமான் லிங்கத்து மேல விழுந்ததுனால இங்க இருக்கிற ஈசன் பேர் மணிகண்டேஸ்வரர் அப்படின்ற பேரு. இங்க இருக்கிற அந்த லிங்கம் குவளை சாத்தி தான் இதுக்கு அபிஷேகம் நடக்கும். நார்மலா உமை, பார்வதி நம்ம சொல்லுவோம் இல்லையா, இங்க இருக்கிற அம்பாளோட பேரு அஞ்சனாட்சி தேவி. இவங்க நிக்கிற அந்த பீடம் பஞ்சமான்யம்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க இது பல சக்திகளை உள்ளடக்கிய ரொம்ப பவர்ஃபுல்லான பீடம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு. இந்த பெருமைமிகு கோவில வழிபட்டவங்களோட லிஸ்ட் ஏராளம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், இது தேவார பாடல் பெற்ற திருத்தலம். இது தொண்டை நாட்டு திருத்தலங்கள்ல 11வது திருத்தலமா விளங்குது. அது மட்டும் இல்லாம திருமால், சந்திரன், சேக்கிழார் இவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த கோவிலோட பிரகாரத்திலே பாத்தீங்கன்னா அப்பருக்கு தனி சந்நிதி இருக்கு. இந்த
இந்த கோவில் ரொம்ப தொன்மையானதுன்னு சொல்லியிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா பராந்தக சோழன் காலத்துல கட்டப்பட்ட கோவில். இது உள் பிரகாரத்திலே வந்து சோழீஸ்வரர் அப்படின்னு ஒரு பெரிய லிங்கத்தை நம்ம பார்க்கலாம். உள்ளுக்குள்ள பிரகார தெய்வங்கள் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நந்தி பக்கத்துல பெருமாள் நிக்கிறது ரொம்ப விசேஷம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா ஒரு தூண்லயுமே இந்த டிராவிடியன் ஸ்டைல்ல இதோட ஆர்கிடெக்சர் இருக்கும். ஒவ்வொரு தூண்லயுமே பாத்தீங்கன்னா சிவன் மற்றும் நாராயணன் ஹரி, இது ஹரிஹர சமேத கோவில் அப்படிங்கறதுனால இவங்களுடைய டெபிக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். நிறைய மலர்கள், வித்தியாசமான சிற்பங்களை இந்த கோவில்ல நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கோவில்ல நடராஜர் பக்கத்துல நார்மலா பதஞ்சலியும் வியாக்கர பாத்திரம் இருப்பாங்க. இந்த கோவில்ல கொஞ்சம் வித்தியாசமா மாணிக்க வாசகர் அங்க நின்னுட்டு இருப்பாரு. இது ஒரு சிவஸ்தலமா இருந்தாலும் திருமால் பேரு பெற்றதுனால பிரம்மோற்சவ காலகட்டத்துல இங்க கருட சேவை நடக்கும். இது இந்த கோவில்ல ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல நிறைய கல்வெட்டுகள் பார்க்கலாம். தரையில, செவத்துல எல்லா இடத்துலயும் கல்வெட்டு பார்க்கலாம். இன்ஃபேக்ட் உட்கார்ற படிக்கட்டுல கூட கல்வெட்டு. உத்தம சோழனோட காலகட்டத்துல வரி செலுத்தாதவங்களோட பட்டியலை கல்வெட்டுல வச்சிருந்ததாகவும் அதை மறைக்கப்பட்டிருந்ததாகவும் இப்ப கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரியுது. அதுவும் இந்த திருமால் பேர்ல தான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 10 கரங்களோட இருக்கிற வல்லவ கணபதி, ரொம்ப நளினமா நிக்கிற துர்கை, இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய சில விஷயங்கள். திருமால் வந்து இங்க பேரு பெற்றதுனால எதிரிகளுடைய பயம் இருக்காது. சாதாரணமாவே எதுக்குமே ஒரு பயம் இல்லாத தன்மை இந்த கோவில்ல வந்து வழிபட்டா கிடைக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வழக்குகள் இருந்ததுன்னா வழக்குகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான தலமா இது சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான தலம் நமக்கு சென்னைக்கு ரொம்ப அருகாமையில இருக்கிற காஞ்சிபுரத்து பக்கத்துலதான் இருக்கு. நீங்க எல்லாம் அங்க போய் வழிபட்டு எல்லா நன்மைகளும் அடையணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அடுத்த எபிசோட்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.